வெல்கம் டு ஆம்பியர்ஸ் அகாடமி. ரீநீட் 2026 எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்டும் வந்துருச்சு. தமிழ்நாடு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்ளை பண்ணாதவங்க ஜூலை 23rd அப்ளை பண்ணிருங்க. ஓகே ஃபைன். இப்போ ரீநீட் 2026 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் டஃப்னு சொல்றோம், பட் கட் ஆஃப் என்னவா இருக்கு, அதிகமா இருக்கு. ஸோ இது ஏன் அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கொஸ்டின். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு இது கிளியர் ஆயிடும். ஓகே ஃபைன். ஸோ இங்க பாருங்க. ஸோ வி ஆர் ஹேவிங் 500 மீட்டர் ரன்னிங் ரேஸ். ஸோ அப்போ பாருங்க, இந்த 500 மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 100 ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதுல எத்தனை பேரை நம்ம செலக்ட் பண்ண போறோம்? ஒன்லி 10 தான் செலக்ட் பண்ண போறோம். ஸோ அப்போ இந்த கிரவுண்ட்ல ஓடுறாங்க. இந்த கிரவுண்ட் எப்படி இருக்குது? பெர்ஃபெக்டா இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை நீங்க ஓடும்போது. அப்போ இந்த 100 பேர் இதுல ஓடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? எவ்வளவு மேக்சிமம் ஸ்பீடு முடியுமோ அவ்வளவு மேக்சிமம் ஸ்பீடை அவங்க ஜாலியா ஓடுவாங்க. ஏன்னா கிரவுண்ட் எப்படி இருக்குது? பெர்ஃபெக்டா இருக்குது. ஸோ அப்போ ஜாலியா ஓடி வர்றாங்க. ஆனா எத்தனை பேர் தான் செலக்ட் ஆகுறாங்க? ஒன்லி 10 ஸ்டூடெண்ட் தான் நாம இதுல இருந்து செலக்ட் பண்ண போறோம். ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு கிரவுண்ட் இருக்குது. ஸோ இங்கேயும் எத்தனை பேர் ஓடுறாங்க? இங்கேயும் 100 பேர் ஓடுறாங்க. பட் இந்த கிரவுண்ட் எப்படி இருக்குது? ரஃப்பா இருக்குது, குண்டும் குழியுமா, கல்லு அது இதுன்னு கிடைக்குது. ஸோ அப்போ இதுல ஸ்டூடெண்ட் ஓடும் போது என்ன ஆகும்? அவ்வளோ ஈஸியா ஓட முடியாது. ஷூ அலோடு கிடையாது. அதனால என்ன ஆகும்? ஓடும் போது காலில் கல் மண் அது எல்லாம் என்ன ஆகும்? குத்த ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்? கஷ்டப்பட்டு தான் ஓடுவாங்க. ஆனா இந்த 100 பேர்ல நம்ம எத்தனை பேர் தான் செலக்ட் பண்ண போறோம்? 10 பேர் தான் செலக்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ இப்போ பாருங்க, ஈஸியா ஜாலியா வேகமா ஓடினாலும் எத்தனை பேர் தான் செலக்ட் ஆக போறாங்க? 10 பேர் தான் செலக்ட் ஆக போறாங்க. கஷ்டப்பட்டு காலில் ரத்தம் வர ஓடினாலும் இதுலயும் எத்தனை பேர் தான் செலக்ட் ஆக போறாங்க? 10 பேர் தான் செலக்ட் ஆக போறாங்க. ஸோ அவ்வளவுதாங்க. நீட்ல கொஸ்டின் ஈஸியா இருந்தது அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? ஜாலியா எக்ஸாம் எழுதுவாங்க, எல்லாராலையும் அதிகமான மார்க் வாங்க முடியும். ஸோ இது கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வரும்போது உள்ள கேஸ். இங்க எப்படி இருக்குது? கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பா இருக்கு. அப்ப பாருங்க, ஒரு சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இந்த 2026 மே மந்த் நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு வரும்போது என் பொண்ணு பையன் அவ்வளவு சந்தோஷமா வெளியே வந்தான், பாக்குறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதே தான் அந்த ரீநீட் எக்ஸாம் வச்சாங்கல்ல ஜூன்ல, அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது ஸ்டூடெண்ட் எல்லாமே வெளியே வரும்போது என்ன பண்ணுவாங்க? ரொம்ப சோகமா வெளியே வருவாங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் டஃப். அதை பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பேரண்ட்ஸா சொல்லும் போது ஓகே. ஆனா ஸ்டூடெண்ட் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்? கொஸ்டின் பேப்பர் ஈஸி, அதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சந்தோஷப்படுறதுக்கு அங்க ஒண்ணும் கிடையாது. கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லி அதை கஷ்டப்படுறதுக்கும் ஒண்ணும் கிடையாது. ஸோ கொஸ்டின் பேப்பர் ஈஸின்னு சொல்லி நாம ஜாலியாகவும் இருக்க முடியாது, கொஸ்டின் பேப்பர் டஃப்னு சொல்லி நாம கவலையாகவும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் ஈஸியோ டஃப்போ அதுல 10 பேரா வந்தா நீங்க செலக்டட், அவ்வளவுதான். எல்லாரும் நல்லா ஓடி இருக்கான்னு சொல்லி 100 பேருக்கும் எம்பிபிஎஸ் சீட் கிடையாது. எல்லாருமே மெதுவாக தான் ஓடுனாங்கன்னு சொல்லி 100 பேருக்கும் சீட்டு இல்லைன்னு சொல்ல போறது கிடையாது. ஸோ கொஸ்டின் பேப்பர் ஈஸியோ டஃப்போ நமக்கு எத்தனை பேருக்கு தான் இடம் இருக்குது? 10 பேருக்கு மட்டும்தான் இடம் இருக்குது, அவ்வளவுதான். ஸோ அப்போ இது ரொம்ப கிளியர் ஆயிடுச்சா? கொஸ்டின் பேப்பர் ஈஸினா கட் ஆஃப் கூடும், கொஸ்டின் பேப்பர் கஷ்டம்னா கட் ஆஃப் குறையும். ஓகே ஃபைன், இட் இஸ் வெரி டேட். இப்போ ரீநீட் 2026ல கொஸ்டின் என்னது? டஃப்னு சொல்றோம். அப்போ கட் ஆஃப் என்ன ஆயிருக்கணும்? குறைஞ்சிருக்கணும். ஆனா கட் ஆஃப் என்ன ஆயிடுச்சு? கூடிருச்சு. இது ஏன்? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கம்ப்ளீட் பிக்சரும் நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ இப்போ இது என்னது? ஒரே கிரவுண்டு தான். ஆனா நீட்ல நம்ம எத்தனை கிரவுண்ட் ஓட வேண்டி இருக்குது? 3 கிரவுண்ட் ஓட வேண்டி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் என்னது? பயாலஜி. அடுத்த கிரவுண்ட் என்னது? கெமிஸ்ட்ரி. அடுத்த கிரவுண்ட் என்னது? பிசிக்ஸ். ஓகே. ஸோ இதுலயும் எத்தனை பேர் தான் ஓட போறாங்க? 100 பேர் தான் ஓட போறாங்க. எத்தனை பேர் தான் நாம இங்க செலக்ட் பண்ண போறோம்? 10 ஸ்டூடெண்ட் தான் நாம இங்க செலக்ட் பண்ண போறோம். அப்போ நீட் எக்ஸாம்னு வந்துட்டா இதுக்கு ரெடி ஆகிற ஸ்டூடெண்ட் எல்லாருமே எந்த கிரவுண்ட்ல நல்ல ட்ரைனிங் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த பயாலஜி கிரவுண்ட்ல தான் நல்ல ட்ரைனிங் எடுக்கிறாங்க. 100 பேருமே ட்ரைனிங் எடுப்பான். ஸோ அப்போ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தாலும் சரி, இந்த கிரவுண்ட் பெர்ஃபெக்டா இருந்தாலும் சரி, குண்டும் குழியுமா இருந்தாலும் சரி, இந்த கிரவுண்ட்ல ஓடுற மாதிரி நீட்டுக்கு ரெடி ஆகிற எல்லாருமே ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே அது ஈஸி கஷ்டம் அப்படிங்கிறது மேட்டரே கிடையாது. ஏன்னா எல்லாருமே எங்க நல்லா ரெடி ஆயிருக்காங்க? பயாலஜி கிரவுண்ட்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணி நல்லா ரெடி ஆயிருக்காங்க. அப்போ 100 பேர் இதுல ஓடுறாங்க அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க 90 பேர் வந்து ரீச் ஆயிருவாங்க. அண்ட் 90 பேரும் ஒன்போல வருவாங்க. ஸோ அப்போ பாரு, ஏன்னா இதுல நல்ல பிராக்டிஸ் எடுத்திருக்கிறாங்க.
அப்போ நல்லா படிக்கிறவன் யாரு, ஆவரேஜா படிக்கிறவன் யாருன்னு பயாலஜில நாம காட்ட முடியாது. சோ என்ன பண்றான், 100 பேர் ஓடுறான்னா ஒன் போல வந்து நிக்கிறாங்க 90 பேரும். அதுல எவன் முன்னாடி பின்னாடி வந்தாலும் பெரிய அளவுக்கு நம்ம வேறுபாடு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து நின்றுறாங்க. ஓகே ஃபைன். இப்போ அடுத்த கிரவுண்ட் என்ன, கெமிஸ்ட்ரி. இந்த கெமிஸ்ட்ரியில பார்க்கும்போது கொஞ்சம் பேருக்கு என்ன ஆகும், பயம் வரும். ஸோ அதனால இந்த கெமிஸ்ட்ரி கிரவுண்ட்ல பயாலஜி அளவுக்கு என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, இந்த கெமிஸ்ட்ரி கிரவுண்டை தாண்டி வந்துருவாங்க. ஆனா இங்க கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். யாரு நல்ல கெமிஸ்ட்ரியில ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கானோ அவன் முன்னாடி வந்துருவான், கொஞ்சம் கம்மியா ப்ராக்டிஸ் பண்ணவன் பின்னாடி வந்துருவான். அப்போ கெமிஸ்ட்ரியை நல்லா படிச்சவன் தான் முன்னாடி வருவான், அரைக்குறையா படிச்சவங்க என்ன ஆவாங்க, கொஞ்சம் பின்னாடி இருப்பாங்க. அப்போ 100 பேர்ல 90 பேர் இங்க வந்தாங்கன்னா இந்த கெமிஸ்ட்ரி கிரவுண்டை தாண்டி எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 60 பேர் வந்துருவாங்க. ஓகே, ஸோ இதுல கொஞ்சம் வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும், யார் நல்லா படிச்சிருக்கா படிக்கல அப்படிங்கிற கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுல ஒரு 50ல இருந்து 60 ஸ்டூடெண்ட் இங்க வந்துருவாங்க. ஸோ நல்லா படிச்சவன் நல்லா முன்னாடி இருப்பான், ஆவரேஜா படிக்கவன் அதுக்கு கொஞ்சம் பின்னாடி இருப்பான். ஆனா டிஃபரன்ஸ் பெரிய அளவுக்கு இருக்காது. அடுத்த கிரவுண்ட் என்னது, பிசிக்ஸ். ஸோ இந்த பிசிக்ஸ் தான் உங்களுக்கு நீட்டில் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு டிசைட் பண்ண போற ஒரு கிரவுண்ட். ஏன்னா பிசிக்ஸ்ன்னு சொன்ன உடனே நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு மோர் தென் 90% ஆஃப் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, கஷ்டம்னு ஃபீல் பண்ணுவாங்க, இந்த சப்ஜெக்டை ஒழுங்கா படிக்காம விட்டுருவாங்க. அப்போ இந்த கிரவுண்ட்ல நீங்க ட்ரைனிங் எடுக்கலன்னா இந்த கிரவுண்டை உங்களால என்ன பண்ண முடியாது, தாண்டி வர முடியாது. ஸோ அப்போ இந்த பிசிக்ஸ்ல யாரெல்லாம் நல்லா படிக்கிறாங்களோ, இந்த கிரவுண்ட்ல யாரெல்லாம் நல்லா ட்ரெயின் ஆயிருக்காங்களோ அவங்க தான் முன்னாடி வருவாங்க, அவங்க தான் இந்த 10 ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ அப்போ பாருங்க, நீட்ல நல்ல மார்க் வாங்கி கவர்மெண்ட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும்னா பயாலஜில நல்ல ஸ்கோர் வாங்கி வந்திருக்கணும், கெமிஸ்ட்ரியும் தாண்டி இருக்கணும், அண்ட் பிசிக்ஸ்ல நீங்க மார்க் எடுத்தாதான் உங்களுக்கு சீட். அப்போ இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பிசிக்ஸை படிச்சாலே எனக்கு சீட்டு கிடைச்சிருமா, கிடையாது. நீங்க எதை படிச்சிருக்கணும், பயாலஜியும் படிச்சிருக்கணும். நீங்க பயாலஜியை படிக்கல அப்படின்னா 100 பேர்ல 90 பேர் அங்க போயிருப்பான், நீங்க இந்த இடத்துலயே தான் நின்றுகிட்டே இருப்பீங்க. அப்ப நீங்க போட்டியிலே இல்லைன்னு அர்த்தம். ஸோ எல்லாரும் ஓடும்போது, ஏன்னா இது என்னது, இது ஒரு போட்டி தேர்வு, காம்படிட்டிவ் எக்ஸாம். அப்ப எல்லாரும் ஓடும்போது நீங்களும் ஓடி ஆகணும். எல்லாரும் உங்களோட போட்டியாளர் எந்த இடத்துல தடங்கி நிக்கிறானோ கஷ்டப்படுறானோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், முன்னாடி போகணும். அப்ப எல்லாருமே இங்க கஷ்டப்படுற ஒரு ஏரியானது பிசிக்ஸ். அப்ப பிசிக்ஸ்ல யாரெல்லாம் நல்ல மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் காலேஜ்ல சீட் கிடைக்கும். ஸோ அப்ப சிம்பிளா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், பயாலஜியை படிச்சனா நீங்க நீட் போட்டியில இருக்கிறீங்க, கெமிஸ்ட்ரியை படிச்சீங்கனாலும் நீங்க நீட் போட்டியில இருக்கிறீங்க, பிசிக்ஸை படிச்சா மட்டும்தான் நீங்க கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிறீங்க. ஸோ அப்போ சிம்பிளா எப்படி சொல்லலாம், பயாலஜி கெமிஸ்ட்ரியை படிச்சு நீ நீட் போட்டியில இருந்துக்கோ, பிசிக்ஸை படிச்சு கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் காலேஜில் இருந்துக்கோ, இதுதான் சிம்பிளஸ்ட்டுங்க. ஓகே ஃபைன். ஸோ அப்போ ஒரு கோச்சிங் சென்டர்ல எந்த மாதிரி டீச் பண்ணணும், பிசிக்ஸையும் டீச் பண்ணணும், கெமிஸ்ட்ரியும் டீச் பண்ணணும், பயாலஜியும் டீச் பண்ணணும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் ஈவன் சம் கோச்சிங் சென்டர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, உங்களுக்குலாம் கோட்டா சீட் இருக்குது, நீங்க எஸ்சில வர்றீங்க, எஸ்சிஏல வர்றீங்க, எஸ்டில வர்றீங்க, பிசிஎம்ல வர்றீங்க, ஸோ உங்களுக்கு கட் ஆஃப்லாம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ நீங்க அந்த பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் மட்டும் படிச்சாலே போதும், உங்களால் என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு அந்த மெத்தட்ல ரெடி ஆகிறாங்க. ஸோ அந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஈவன் ஃபார் எஸ்சி எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்டுக்கு கட் ஆஃப் மார்க் எங்க வந்துருச்சு, 450ல இருந்து 500 மார்க் வந்துருச்சு. இந்த 450 to 500 மார்க்கை பயாலஜில 360 மார்க்குக்கு நீங்க 360 மார்க் வாங்கிருங்க, மீதி 130 மார்க்கை இங்க வாங்கிருங்க, 500 மார்க் வந்துடும், ஈஸியா நீங்க காலேஜுக்குள்ள போயிருக்கலாம். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஓகே, பயாலஜில 360 மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்டால பிசிக்ஸ்ல தாராளமா 120 மார்க் எடுக்க முடியும். ஸோ அதனால நான் பயாலஜியை நல்லா படிச்சு ஃபுல் மார்க் வாங்க போறேன், ஈவன் 340 ஸ்கோர் வாங்கினா கூட பிசிக்ஸ்ல அவங்களால படிக்க முடியும். ஓகே, ஸோ அதனால நான் பயாலஜியை மட்டும் படிச்சுட்டு கெமிஸ்ட்ரியை கொஞ்சம் படிச்சுட்டு கோட்டா சீட்ல நான் காலேஜுக்குள்ள போயிடுவேன் அப்படிங்கிற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பயாலஜில நல்ல மார்க் எடுத்துட்டாங்க, ஈவன் ஃப்ரம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி, கெமிஸ்ட்ரியும் மார்க் எடுத்துட்டாங்க. இப்போ மார்க் எங்க தான் அங்க லேக் ஆகுது, பிசிக்ஸ்ல தான் லேக் ஆகுது. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, பிசிக்ஸ் கிரவுண்ட்ல என்னையால ஓட முடியலன்னா பரவாயில்ல, நான் என்ன பண்றேன், நடந்து போயாவது அங்க போய் சேர்ந்துடுறேன் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. ஸோ பிசிக்ஸை இனிமேல் அவாய்ட் பண்ணி கவர்மெண்ட் காலேஜில் சீட் வாங்குறதுக்கு இனிமேல் முடியாத ஒன்றா இருக்கும். ஓகே, ஸோ அதனால நீங்க படிக்கும்போது எல்லாத்தையுமே படிச்சு தான் ஆகணும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம அகாடமியில பார்த்தோம் அப்படின்னா
நமக்கு பயாலஜியை டீச் பண்ற மேம் 10+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்தாலும் அவங்கள எங்களால 300 மார்க் வாங்க வைக்க முடியும். ஓகே, அண்ட் தென் கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி எடுக்கிற சார் நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் என்ஐடியில படிச்சவர். ஸோ நீங்க அவரோட கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு அருமையா நமக்கு சொல்லி தருவாங்க. அண்ட் தென் நீட்ல நமக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குதா இல்லையான்னு டிசைட் பண்ண போறது என்னது? பிசிக்ஸ். ஸோ அந்த பிசிக்ஸை நான் தாங்க உங்களுக்கு டீச் பண்ணுவேன். என் பேரு டாக்டர் ஆர் ஆனந்தன். நான் ஐஐடி டெல்லியில படித்தேன். ஸோ நான் தான் இந்த அகாடமியை ரன் பண்றேன். அப்போ பாருங்க, ரொம்ப டஃப்பான ஒரு சப்ஜெக்டை இந்தியாவோட டாப் காலேஜான ஐஐடி டெல்லியில படிச்ச ஒருத்தர் அந்த அகாடமியோட ஓனரே உங்களுக்கு டீச் பண்ண போறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு இன்வால்மெண்டோட நான் டீச் பண்ணுவேன் அப்படிங்கறத எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஓகே, ஸோ டாப் கிளாஸ் ஃபேக்கல்டி அண்ட் நம்ம அகாடமியில டோட்டல் ஸ்ட்ரென்த்தே 25 பேர் தான். ஸோ நாட் மோர் தென் 25 ஸ்டூடெண்ட் வி வில் என்ரோல். ஸோ அதனால கொஞ்சம் ஸ்டூடெண்ட் தான் இருக்கிறதுனால உங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷனும் இருக்கும். ஸோ நாம சிலபஸ் எல்லாமே டிசம்பருக்குள்ள முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நாம ஃபுல்லா ரிவிஷன் தான் பண்ணுவோம். உங்களை நல்லா தரவா மாத்திடுவோம். ஸோ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். எனக்கு பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில பெரிய அளவுக்கு ஒரு புரிதல் கிடையாது. நான் ரொம்பவும் நல்லா புரிஞ்சியும் படிக்கல. நீட்ல புரிஞ்சு படிக்கிறது இம்பார்ட்டன்ட். ஓரளவு படிச்சு நான் ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வாங்கிட்டேன். ஆனா எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட ட்ரீம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா நம்ம அகாடமிக்கு வரலாம். ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட் 100% கோஆபரேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அகாடமியில அவங்கள பயாலஜில மினிமம் 300+ மார்க் வாங்க வச்சிருவோம். அண்ட் தென் கெமிஸ்ட்ரியில மினிமம் 140+ மார்க் வாங்க வச்சிருவோம். அண்ட் தென் பிசிக்ஸ்ல மினிமம் 120+ மார்க் வாங்க வச்சிருவோம். ஓகே, ஸோ அப்போ பாருங்க, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டுகெதர் உங்களோட மார்க் என்ன ஆகும்? 260 ஆயிடும். ஸோ நீங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் இருக்கிறீங்க. ஆனா நீங்க 100% எஃபர்ட் போட ரெடியா இருக்கிறீங்க அப்படின்னா எங்களால 260 மார்க் கொண்டு வர முடியும். ஸோ மற்ற அகாடமியை மாதிரி நீங்க பிசிக்ஸ்ல 0வா இருந்தாலும் உங்களால 160+ நாங்க கொண்டு வருவோம். அதெல்லாம் யாராலையும் முடியாத ஒண்ணு. ப்ராக்டிகலா தான் நாம பேசணும். ஓகே, ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஃபுல்லஸ்ட் கோஆபரேஷன் அவங்க கொடுத்தாங்கன்னா எங்களோட ஃபுல் எஃபர்ட்டையும் சேர்த்து உங்களை என்ன பண்ண முடியும்? 120+ மார்க் தான் எங்களால வர வைக்க முடியும். உங்களை 160, 180 கொண்டு வர முடியாது. ஓகே, பட் இந்த 120 மார்க் என்னது? எனஃப் டு கெட் கவர்மெண்ட் காலேஜ். நீங்க எந்த கோட்டாவா இருந்தாலும். ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் ஃபுல் எஃபர்ட் போட்டாங்க அப்படின்னா மினிமம் ஸ்கோர் என்ன? 120. கெமிஸ்ட்ரியில் என்னது? 140. ஆடிங் டுகெதர் 260. ஸோ இதுல என்னதான் கொஸ்டின் பேப்பர் பிளஸ் ஆர் மைனஸா இருந்தாலும் உங்களோட ஸ்கோர் 250க்கு கீழே போகாது. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டுகெதர். அண்ட் இதுல 300. அப்போ உங்களோட ஸ்கோர் என்ன? 550. ஓகே, இது யாருது? ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். பெரிய அளவுக்கு பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஆனா என்னோட 100% எஃபர்ட்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கிறான் அப்படின்னா ஈவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நம்ம அகாடமியில எவ்வளவு ஸ்கோர் பண்ணலாம்? 550+ மார்க் வாங்கலாம். அண்ட் தென் நீங்க அபவ் ஆவரேஜா இருக்கிறீங்க, கொஞ்சம் நல்லாவே படிக்க முடியும், எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ல என்னால போட முடியும் அப்படின்னா உங்களோட ஸ்கோர் எல்லாமே இதுல இருந்து மேல போய்கிட்டே இருக்கும். 600+ அப்படின்னா நீங்க அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா தாராளமா 600+ நீங்க வாங்கலாம். ஸோ 550 இருந்தாலே தமிழ்நாட்டில் 69% கோட்டா கீழே நமக்கு என்ன ஆகும்? பிசிக்கே இடம் கிடைக்கும். ஓகே, ஸோ ஓசி ஸ்டூடெண்ட் அப்படின்னா நம்ம என்ன ஆகும்? 575, 600 இருக்கணும். ஸோ அப்போ நீங்க அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்டா தான் இருக்கணும் ஓசி அப்படின்னா. ஸோ அப்போ ஓசியில நீங்க அபவ் ஆவரேஜா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஸ்கோர் என்ன ஆகும்? 600+ இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ நல்ல குவாலிஃபைடு ஃபேக்கல்டி, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டி, மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் தான் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால உங்க அகாடமியில அப்போ ஃபீஸ் என்ன சார் அதிகமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். நம்ம அகாடமியில ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ரிப்பீட்டர் ப்ரோக்ராம்க்கு நாம சார்ஜ் பண்றது ஜஸ்ட் 60,000 ஒன்லி. 60,000 மட்டும்தான். ஸோ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டியான எஜுகேஷன் ஒரு நியாயமான பிரைஸ்ல இருக்கணும். ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட எய்ம். ஸோ ஜஸ்ட் 60,000 பே பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ரிசல்ட் வந்ததுனால நான் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கேன். என்னோட மார்க் பார்டர்ல இருக்குது. ஸோ கவுன்சிலிங்கோட முடிவு என்ன, ரிசல்ட் என்னன்னு பார்த்துட்டு நான் நீட் திரும்ப ரெடி ஆகணுமா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட அந்த ஐடியா கரெக்டான ஐடியா கிடையாது. ஸோ பார்டர்ல இருக்கிறேன்னு நினைச்சிட்டாலே நீங்க என்ன பண்ணணும்? அடுத்த வருஷத்துக்கு நீட் எக்ஸாமுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிடணும். ஸோ நம்ம அகாடமியில வந்து ஜாயின் பண்றீங்க, கவுன்சிலிங்ல அப்ளை பண்ணியிருக்கிறேன், பார்டர்ல எனக்கு மார்க் இருக்கு அப்படின்னா நீங்க ஜஸ்ட் 5,000 rupees பே பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? நம்ம அகாடமியில ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு
நீட் கவுன்சிலிங்ல சீட் கிடைச்சது அப்படின்னா தென் தட் இஸ் வெரி குட். நீங்க தாராளமா உங்களோட அந்த ட்ரீம் கேரியரை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃபைன். டாக்டரா கிளாஸை ஜாயின் பண்ணி நீங்க டாக்டர் ஆகுங்க. எங்களோட வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், நீங்க ரிமைனிங் அமௌண்ட்டை பே பண்ணி நீங்க உங்களோட கோச்சிங்கை கண்டினியூ பண்ணணும். ஸோ பார்டரில் இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா நமக்கு என்ன இருக்கு, டைம் கம்மியாக தான் இருக்கு. 10 மந்த் கூட ஒழுங்கா இல்லை. ஸோ அதனால டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர் 8489995544. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட்.